ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ். செய்திகளை முழுமையாகவும் விரைவாகவும் தனித்துவமாகவும் வழங்குகிறது RDX. RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் அன்றன்று நடக்கிற ஒரு முதன்மையான செய்தியை முழுமையாக உங்களுக்கு வழங்குகிற ஒரு ரிப்போர்ட், அந்த செய்தியின் எல்லா கோணங்களையும் தர்க்கங்கள் வாயிலாக விளக்குகிற ஒரு டிபேட், அந்த செய்தி ஏற்படுத்த போகிற தாக்கத்தை உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வழங்குகிறது RDX. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் இரவு 7 மணிக்கு அன்றைய தினத்தின் பிரதான செய்திகள் என்ன, அதனுடைய விவாதத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு அரசியல் களத்தில் என்ன முக்கியமான நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கிறது அப்படின்றத தலைப்புச் செய்திகளா பார்த்துடலாம். அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாரதிய ஜனதா கட்சிதான் என முதன்முறையாக அறிவித்த எடப்பாடி பழனிசாமி, ஒருங்கிணைப்பே கிடையாது, கட்சிக்கு துரோகம் செய்தால் நடுரோட்டில் தான் நிற்பார்கள் என்றும் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். ஆட்சியை காப்பாற்றியது 122 எம்எல்ஏக்கள் தானே தவிர பாஜக அல்ல, 18 பேரை நீக்கி ஆட்சியை தக்க வைத்தார் எனவும் டிடிவி தினகரன் பதிலடி. செங்கோட்டையன் கெடு நிராகரித்த எடப்பாடி பழனிசாமி. முடிவுக்கு வருமா அதிமுக உட்கட்சி பூசல்? ஒருங்கிணைப்பை வலியுறுத்தி அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்து திரும்பிய செங்கோட்டையன், எடப்பாடி டெல்லிக்கு போய்விட்டு வந்தால் நிறைய நல்லது நடக்கும் என சொன்ன நயினார் நாகேந்திரன், அழுத்தம் கொடுத்து எடப்பாடியை சம்மதிக்க வைப்பாரா அமித்ஷா போன்ற கேள்விகள். தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் தலைமையில் சென்னையில் நடந்த பாஜக ஆலோசனை கூட்டம். கட்சி கூட்டங்களை புறக்கணித்த அண்ணாமலை திடீரென BL சந்தோஷ் கூட்டத்தில் பங்கேற்பு. காலையில் டெங்கு என சொன்னவர் 5 மணி நேரத்திலேயே ஆஜரானதால் பரபரப்பு. பாஜகவில் அண்ணாமலைக்கு இருந்த மனக்கசப்புகள் ஒரு வழியாக தீர்க்கப்பட்டதா? பாமக ஒற்றுமையை வலியுறுத்திய உதயநிதி விழாவில் பங்கேற்ற இருதரப்பு பாமக எம்எல்ஏக்கள் இருவரும் துணை முதல்வரை போட்டி போட்டு கொண்டு பாராட்டினர். பாராட்டியதில் இருந்த ஒற்றுமை கட்சியிலும் இருக்க வேண்டும் என வலியுறுத்திய துணை முதலமைச்சர் உதயநிதி. ஒரு தேர்ந்த அரசியல்வாதி என்ன செய்வாரோ அதை நேற்று எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார். செங்கோட்டையனுடைய 10 நாள் கெடு நிறைவடைந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணம் அப்படிங்கிறது செங்கோட்டையன் கெடுவுக்கு பயந்துதான் அவர் ஒருவேளை போயிட்டாரோ அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பும்னு நேற்று RDX ஒரு கேள்விகள் எழுப்பியிருந்தது. நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுட்டு நம்ம செய்தி அறைக்கு போகிற போது டி நகரில் தனது பயணத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. திட்டவட்டமாக அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற குரலுக்கு செவிமடுக்க முடியாது, ஒருங்கிணைப்புங்கிற பேச்சுக்கே இடமில்லை, அதிமுக என்கிற கட்சியையும் ஆட்சியையும் அழிக்க வேண்டும், தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களே மீண்டும் கட்சியில் சேர்க்க முடியாது. இன்றைக்கு டெல்லி சென்றிருக்கிற, இன்னும் சற்று நேரத்தில் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றே தம்முடைய முடிவு என்னங்கிறத சொல்லிட்டாரு. இன்னைக்கு அது தொடர்பான ராப் என்னங்கிறத பார்க்கலாம். 2017 அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக தான் என பொதுவெளியில் முதன்முதலாக பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பாஜக செய்த நன்றிக்கு கடன்பட்டிருப்பதாகவும் நிகழ்ந்திருக்கிறார். டெல்லிக்கு செல்லும் முந்தைய நாளில் இப்படி பேசிய எடப்பாடி ஒருங்கிணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் சொல்லியிருக்கிறார். எடப்பாடி கூறுவது பச்சை பொய் என்றும் அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது 122 எம்எல்ஏக்கள் தான் என்றும் தினகரன் பதிலடி கொடுத்து தன்னுடன் வந்த 18 எம்எல்ஏக்களையும் நீக்கியும் ஆட்சியை காப்பாற்றியவர் EPS என்றும் பேசியிருக்கிறார்.
ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2017இல் அதிமுகவில் நடந்த உட்கட்சி பூசலை தீர்த்து வைத்து எடப்பாடியை முதல்வராக்கியது யார்? கூவத்தூரிலேயே பாஜக அதிமுக ஆட்சியை நிர்ணயிக்க துவங்கிவிட்டதா? எம்எல்ஏக்கள் எடப்பாடிக்கு ஆதரவாக யார் சொல்லி ஓர் அணியில் நின்றார்கள்? கூவத்தூரில் இன்னும் என்னவெல்லாம் நடந்தது என்பதை விவாதிக்கிறது இந்த RDX. அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜகவா? இந்த கேள்வி நேத்து ஏன் எழுந்திருக்கு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நம்ம திரும்ப திரும்ப கேட்கிற கேள்வி என்னவா இருக்குன்னா, மைனாரிட்டிஸ் நீங்க என்ன சொன்னீங்க? சிறுபான்மையினர்கிட்ட SDPI மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் இப்போது மட்டுமல்ல, 2024 மட்டுமல்ல, 2026 2029 கூட பாஜகவோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி 2023 சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு நீங்க ஏன் இப்போ கூட்டணி சேர்ந்தீங்கிறதுக்கு அவர் போகும் இடங்கள் எல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. செங்கோட்டையின் வேற ஒரு கெடு விதிச்சிருந்தாரு. இந்த எல்லாவற்றிற்கும் சேர்ந்தார் போல நேத்து அவருடைய உரை அமைஞ்சிருந்தது. ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கட்சி ஒருங்கிணைப்புங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ஏன் பாஜகவுக்கு ஒரு துணையா இருக்கேன்னா, 2017 சதிகாரர்கள் ஒன்று சேர்ந்து கைகூலிகள் உதவியோடு ஆட்சியை கவிழ்க்க நினைத்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தது பாஜகங்கிறனால அந்த பாஜகவுக்கு நான் நன்றியோடு இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு. இதை கேள்விப்பட்டு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி அவர்கள் கொந்தளிச்சு அவரும் முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்கார். இன்றைய இந்த செக்மெண்ட்ல RDXக்கு எழுதுகிற முதல் கேள்வி என்னங்கிறத பார்த்தரலாம். அதிமுக ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது ஒன்றியத்தில் ஆட்சியத்தில் இருக்கிற பாஜகவா அல்லது அப்போது எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்த அதிமுக எம்எல்ஏக்களா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எம்எல்ஏக்கள் இருந்தா முதலமைச்சராக முடியுமா, டெல்லியில் பாஜக இருந்தால் முதலமைச்சராக முடியுமா? அந்த ஒரு இக்கட்டான கேள்வின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல் தான் அவருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வரலாற்றில் என்ன நடந்தது, சட்ட ரீதியாக எது அன்றைக்கு அவர்களை காப்பாற்றியது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். 2017 ஒரு மிகப்பெரும் அதாவது தொலைக்காட்சிகள் பரபரன்னு அடுத்து எங்கேருந்து அறிக்கை வரும், யார் ரெஸ்பான்ஸ் பண்ணுவா அப்படின்னு இருந்த ஒரு காலகட்டம். 2017 என்ன நடந்தது அப்படின்றத நம்ம அந்த கால வரையறையோடு சொன்னோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2017 ஜெயலலிதா அவர்களுடைய மரணம். அந்த தருவாயில் OPS அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அதனை அடுத்து சசிகலா அவர்கள் முதலமைச்சராவதற்கான பணிகள் எல்லாம் முன்னெடுக்கப்படுது. அந்த தருணத்தில் இவர் OPS அவர்கள் ராஜினாமா செய்கிறார். அந்த ராஜினாமா கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் இங்க தர்மயுத்தம் நடத்தும் பொழுது ஒரு 3/4 மணி நேரம் தியானம் பண்ணாரு. அது பண்ணிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் என்கிட்ட அந்த கையெழுத்தே வாங்கப்பட்டது அப்படின்னாரு. சைமல்டேனியஸா இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, சசிகலா அவர்கள் எம்எல்ஏக்களோட ஆதரவோடு போய் அப்போ ஆளுநராக இருந்தவர் வித்யாசாகர் ராவ் நினைக்கிறேன், போய் நான் முதலமைச்சராக என்னை முன்மொழிந்திருக்காங்க அப்படின்ற கடிதத்தை கொடுக்குறாங்க. அவர் உடனே அழைப்பு விடுக்கலை. அதுவும் எனக்கு இருந்தது. தீர்ப்பு வருகிறது, காட்சிகள் மாறுது, சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போகிறாங்க. இதுக்கு நடுவில் தான் கூவத்தூரில் நடந்த சம்பவம் எல்லாமே. அதை நம்ம மறக்கிறோமோ இல்லையோ, மக்கள் மறக்கவே மாட்டாங்க, இன்று மனதில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது முதலமைச்சர் கேண்டிடேட்டாக எடப்பாடி அவர்களை தேர்வு செய்கிறாங்க. ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாம் எப்படி கட்டுப்பாடாக யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தார்கள் அப்படின்றது தமிழக அரசியல் களம் அறிந்த அனைவருமே அறிவார்கள். OPS அதற்கு முன்னாடியே அவர் ஆதரவு எம்எல்ஏக்களோட வெளிநடப்பு செஞ்சு அதனால நம்பிக்கை வாக்கெடுப்பு சட்டமன்றத்தில் திமுக கொண்டு வராங்க. அப்போ OPS தரப்பா ஒரு துரோகின்னு சொல்றாரு இல்லையா, அது என்ன நடந்தது அப்படின்றதையும் இந்த இடத்துல நம்ம கவனிச்சுக்கலாம். அடுத்ததா அந்த 122 எம்எல்ஏக்களோட ஆதரவோட தான் அன்னைக்கு ஆட்சி தக்க வைக்கப்பட்டது அப்படின்றது டிடிவி அவர்களுடைய வாதம். நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குது, எம்எல்ஏக்கள் வாக்களிக்கிறாங்க, அவர் பெரும்பான்மையை நிரூபிக்கிறார், அவருடைய ஆட்சி தக்க வைக்கப்பட்டது இல்லையா. அங்கேயே நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறி இருந்தால், அது வெற்றி பெற்று இருந்தால் அன்றைக்கு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் அல்ல. அவர்கள் சொல்லக்கூடிய அம்மாவின் ஆட்சியை இன்னும் 100 ஆண்டுகள் நடத்துவோம் சொல்றாங்க இல்லையா, அந்த அம்மாவின் ஆட்சி நீடித்ததற்கு காரணம் வரலாற்றில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அன்றைக்கு 122 எம்எல்ஏக்கள் வாக்களித்ததனால் அப்படின்றது டிடிவி சொல்றாரு. அது சரியான்னு பார்த்தா சரியாகவும் இருக்கிறது. ஆனால் நம்ம கேள்வியை அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜகவானா? அதற்கும் ஆம். ஆனா எந்த சூழல்ல, என்ன காரணத்துல, எப்பொழுது அப்படின்றத நம்ம பேசணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் முக்கியமா வச்சு நிறைய முக்கியமான விஷயங்களை முன்மொழிஞ்சிருக்காங்க. என்ன சொன்னாங்கிறத பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் பேசுறது. இப்ப போய் டெல்லி போய் ஆதரவு தேட வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு டெல்லிக்கு போனாரு மார்ச் மாசம்,
நான் அங்கேருந்து எங்கள் டெல்லியில் உள்ள தலைமை கழக கட்டிடத்தை பார்க்க போகிறேன்னு போயிட்டு 6 கார்கள் மாதிரி திருட்டுத்தனமாக போய் ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்த பழனிசாமி. அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, பாஜகவுக்கு நன்றியா இருப்பேன்னு சொல்லிட்டு திரு செங்கோட்டையன் அவர்களை மறைமுகமாக குற்றம் சாட்டுகின்ற விதமாக சில கைக்கூலிகள் செயல்படுகிறார்கள் சொல்றாரு. யாரு இப்ப வந்து செங்கோட்டையன் யாரோட கைக்கூலின்னு சொல்றாரு? டிடிவி தினகரனோட கைக்கூலியா இல்ல ஓபிஎஸ் ஓட கைக்கூலியா? அவர் யாரை அடிக்கடி போய் சந்திக்கிறாரு, எங்க போய் சந்திக்கிறாரு? கரெக்டா? அதனால பழனிசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, அவர் தோல்வி பயத்தில் உளர்வது தெரிகிறது. உறுதியாக இந்த தேர்தலில் பழனிசாமி தோற்கடிக்கப்படுவார். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர் நமக்கு காப்பாற்றி நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே 26 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு, அதாவது நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்ற யார் பேசுறா? சாத்தா வேதம் மாதிரி இருக்கு. அது மாதிரி ஐயன் திருவள்ளுவர் எல்லாம் எடுத்து பேசுறாரு. நன்றியை பத்தி யார் பேசுறது? துரோகத்தை தவிர வேற எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார். அம்மாவுடைய ஆட்சியை கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாத்துச்சு சொல்றாரு. அதே தவறு. திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இவரை காப்பாத்தினது பாஜக இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் 122 பேர். கரெக்டா? எவ்வளவு தவறா பேசுறாரு பாருங்க. 2025 அதிமுகவில் ஒரு உட்கட்சி பூசல் வரும். அந்த உட்கட்சி பூசலுக்கு பயன்படும் வகையில் நாம ஒரு திருக்குறளை எழுதலான்னு வள்ளுவர் வந்து நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது. எல்லாரும் குரல்ல முதல் அடியை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்கு நேற்று அவர் சொல்றப்ப எழுந்தது. இல்ல, இன்றைய இந்த பேட்டிகளை பொறுத்த வரைக்கும் 2 கேள்விக்குமான பதிலுமே சரிதான். அதிமுகவை ஆட்சியை காப்பாற்றியதுங்கிறது 122 எம்எல்ஏக்கள் தான். ஆட்சி தொடர்வதற்கு, ஆட்சி கவிழாமல் இருப்பதற்கு, ஆட்சியை அரவணைத்து கொண்டு போய் சேர்த்ததுங்கிற அடிப்படையில் வேண்டாம், அது பாஜகவுக்கு நன்றி சொல்லலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு நன்றி சொல்வது என்பது ஆட்சியை காப்பாற்றியதற்கு மட்டுமல்ல, அது அந்த கட்சி தனது கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்குங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அவர் அதை ஆட்சிங்கிற அடிப்படையில் மென்ஷன் பண்றாரே தவிர அதை வெறும் ஆட்சியா மட்டும் சுருக்கிட முடியாது. நமக்கு இருக்கிற 2வது கேள்வி ஒன்று இருக்கிறது. இந்த 2வது கேள்வி பார்க்கலாம். இன்றைக்கு ஆர்டிசி எழுந்திருக்கிற 2வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்னும் சற்று நேரத்தில் அமித்ஷா அவர்களை சந்திக்க இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிமுகவின் காட்ஃபாதர் பாரதிய ஜனதா கட்சி தான் என நேரடியாக ஒப்புக்கொள்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? இந்த கேள்விக்கு நமக்கு பதில் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியுங்கிற அடிப்படையில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுங்க கௌதமி? இல்லை நெல்சன், என்னன்னா இது வரைக்கும் பல தருணங்களில் பல இடங்களில் நம்மளுடைய செய்தியாளர்கள் அந்த கேள்வியை அவர் முன்னாடி எழுப்பியிருக்காங்க. பல இக்கட்டான சூழலில் கூட இதற்கு முன்னாடி அந்த ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், அந்த விவகாரம், அதனை எடுத்து அந்த கூட்டணி உடைந்த பொழுது எப்பொழுதுமே வந்து எடப்பாடி அவர்கள் செய்தியாளர் கேட்டால் அவருடைய துணை எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்போ எங்கள் எம்எல்ஏக்கள் அப்படின்றதான் இருக்கும், ஏன்பா எங்கிட்ட எம்எல்ஏலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பதில். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். எந்த இடத்துலையும் பாஜகவுக்கான கிரெடிட்ஸை அவர் கொடுத்ததே இல்லை இது வரைக்கும். ஆனால் நேற்று என்ன நடந்தது, அதுவும் டெல்லி பயணத்திற்கு முன்னாடி அவர் வந்து இதை சொல்லியிருக்காரு, அதுவும் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லிட்டாரோ அப்படின்ற ஒரு பார்வை தான் எழுது. இல்லை, இதில் என்ன சிக்கல்னா, அவருடைய டெல்லி பயணத்தில் ஒருவேளை நேற்றைய பேச்சு அவர் பேசாமல் போயிருந்தால் செங்கோட்டையன் விதித்த கெடு காரணமாக ஒருவேளை அமித்ஷா சம்மன் பண்ணி இங்கேருந்து பதில் சொல்றதுக்காக எடப்பாடி போறாருங்கிற ஒரு தோற்றம் வந்திருக்கும். ஒரு அரசியல் தலைவராக எங்க தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுது. போறதுக்கு முன்னாடியே நான் அமித்ஷாவை போய் பார்த்தாலும் கூட நான் அமித்ஷா கிட்ட சொல்றதுக்கு எங்கிட்ட இருக்க ஒரே செய்தி என்னன்னா, கட்சியை உடைக்கணும்னு நினைச்சவங்க, ஆட்சியை கலைக்கணும்னு நினைச்சவங்களை என்னால் கூட சேர்த்துக்க முடியாது, அதில் எந்த மாற்றமும் இருக்க போறதில்லை அப்படின்னு இன்றைக்கு அவருடைய டெல்லி பயணத்தில் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணன் சந்திச்சிருக்கிறாரு, ஜேபி நட்டா அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்திலே கூட எப்போது வேண்டுமானாலும் உள்துறை அமைச்சரோட சந்திப்பு கூட நிகழலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் இதில் ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்றாருன்னா, பாஜக தங்களை கன்வின்ஸ் பண்ணா கூட எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அமமுக வராது, அந்த இடத்துக்கு அவங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜகவா அப்படிங்கிற கேள்விக்கு ஆமாம், அப்படி ஒரு பார்ஷியலி ஆமாம் அப்படிங்கிறது தான் இன்றைய ஆர்டிஎக்ஸினுடைய பதில். ஆர்டிஎக்ஸ் நம்ம 2வது செக்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். கண்டிப்பா அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது அதனுடைய நீட்சியாக எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு அமித்ஷாவை சந்திக்கிறார். அதனுடைய நீட்சியாக தான் செக்மெண்ட் 2வையும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் அதிமுகவினுடைய பூசல்ல அமித்ஷா முடிவெடுப்பது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி தான் எழுந்திருக்கு.
வந்திருக்கிறது. ஏன்னா இதற்கு முன்னதாகவும் அதிமுக இருக்கக்கூடிய சில தலைவர்கள் டெல்லிக்கு சென்றிருந்தார்கள், அங்கே சந்திப்பு நிகழ்ந்தது. பொதுவாகவே தமிழக அரசியல் களத்தில் மக்களுக்கு பொதுவான பார்வை என்ன இருக்கு அப்படின்னா, உங்க கட்சி விவகாரம் தானே, ஏன் அதில் டெல்லி முடிவு செய்து, அதிலையும் மாற்று கட்சியில் இருப்பவர்கள் ஏன் முடிவு செய்யறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி சாதாரண பாமர கூட்டணி கட்சினாலும், அதாவது அடுத்த வீட்டுல சண்டை தான் நீங்க ஏன் போய் எட்டி பாக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு சேர்த்து வைக்கணும்ல. அதுதான் காரணமா அப்படின்றதை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அதற்கான விராப் என்ன பார்த்திடலாம். அதிமுக உட்கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி விவகாரம் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் விவாதிக்க இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதற்காக டெல்லி சென்றிருக்கும் அவர் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்று இருக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணனை நேரில் சென்று வாழ்த்தியிருக்கிறார். அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் பாஜகவின் தலையீடுகள் இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு இருந்து வரும் நிலையில் அந்த குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் விதமாக அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் எப்போதெல்லாம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்திக்கின்றனர். அதிமுக விவகாரங்களில் பஞ்சாயத்து பேசி தீர்த்து வைக்கும் பஞ்சாயத்து தலைவராக அமித்ஷா மாறினாரா? அமித்ஷாவின் தலையீடு அதிமுகவுக்கு ஆரோக்கியமா? தமிழ்நாட்டின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எடப்பாடிதான் தலைவரா? போன்ற கேள்விகளை RDX விவாதிக்க போகிறது. நெல்சன், இதில் நம்ம பேசணும் அப்படின்னா, நேற்று எடப்பாடி அவர்கள் பேசினதை தான் திரும்ப நம்ம மேற்கோள் காட்ட வேண்டி இருக்கிறது. நேற்றைய தினத்தில் ஏன் பாஜகவை அவர் குறிப்பிட்டு பேசினாரு, அவர்கள் அதை காப்பாற்றினதே பாஜக அப்படின்னு நம்ம முன்னாடி பேசின தருணத்தில் இருந்தாலும் அதையும் இப்போ பேசினாரு அப்படின்னு பல கேள்விகள் இருந்தது. ஆனால் அதில் அவர் நிறைய பேருக்கு எச்சரிக்கையாகவும் ஒரு செய்தியாகவும் சொன்னதாக நான் புரிந்து கொண்டேன். என்ன அப்படின்னா, அவர் குறிப்பாக சொல்றாரு, அதிமுகவில் ஒருங்கிணைப்பே கிடையாது, அந்த பேச்சுக்கே யாரும் வராதிங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை அதில் இருந்ததா நான் நினைக்கிறேன். இன்னொன்று, பாஜக தொடர்பாக அவர் பேசினது என்ன அப்படின்னா, பாஜக ஒரு நன்றி எங்களுக்கு செய்தது, அதற்கு பதில் நன்றியாக நான் கூட்டணியில் இருக்கேன், அதோட தான் என்னுடைய நன்றியை நான் காட்ட முடியும். அதுக்கு மேலே உட்கட்சி விவகாரம் அப்படின்றது இங்கே தலைமை நான் தான், அதிமுக என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, அதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்னுடையதாகத்தான் இருக்கும் அப்படின்ற தொனியில் அவர் பேசி இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய பார்வை. இன்னொன்று, இதுபோன்று இன்னும் கழக குரல்கள் கழகத்திற்குள்ளே எழக்கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை டோனாவும் அவர் அதை கொடுத்திருப்பாரோ அப்படின்ற ஒரு பார்வை. ஏன்னா இன்னொன்று, கைகூலிகளாக அப்படின்றத அவர் சொன்னார். அதாவது இவர் குறிப்பிடும் நமக்கு யாருன்றது புரியும் இல்லையா? ஸோ அவர் யாரை அடிக்கடி சந்திக்கிறாரு? டிடிவியை போய் பார்த்தாரா, இல்லை ஓபிஎஸ்ஸை போய் பார்த்தாரா? எனக்கு தெரிந்து அவர் இங்கே சந்தித்ததை விட டெல்லிக்கு போய் டெல்லி சார்ந்த தலைவர்களை சந்தித்தது தான் அதிகம். அப்போ யாருடைய கைகூலிகளாக அவர் நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்று, அமித்ஷாவை திரு ஓபிஎஸ் அவர்கள் போய் சந்திச்சிருந்தார். பாஜகவே தன்னுடைய முழு அடைக்கலம் அப்படின்னு இருந்தவருக்கு இன்னைக்கு பாஜக என்ன செய்திருக்கிறது, போதுமான அளவு செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு சூழலில் அவருடைய நிலை என்ன அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததா திரு செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட நம்ம வரணும். செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவை போய் சந்திச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் எடப்பாடி அவர்களுடைய முடிவு என்ன, அதில் மாற்றம் இருக்குமா அப்படின்றது இந்த சந்திப்பிற்கு பிறகாக தெரியும். ஆனால் டெல்லிக்கு போய் எடப்பாடி அவர்கள் கூட்டணி அந்த கட்சி சார்ந்தவர்கள் கிட்ட இதெல்லாம் பேசுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம நேற்று எழுப்பியிருந்தோம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி அவர் போட்டுட்டு போயிட்டாரோ அப்படின்ற ஒரு பார்வை தான் அவருடைய பேச்சிலிருந்து நான் புரிந்து கொண்டேன். பாஜக உங்களுக்கு நன்றி கடனா நான் என்ன பண்றேன், கூட்டணியில் இருக்க, இந்த தேர்தல் வரைக்கும் கூட்டணியில் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது, அதை தாண்டி இந்த கட்சியின் தலைமை நான், இதை அவர் டிடிவிக்கோ ஓபிஎஸ்க்கோ மட்டும் தெளிவுபடுத்தல, பாஜக தலைமைக்கும் தெளிவுபடுத்திட்டு போயிருக்காரு. இன்னொன்று முக்கியமாக இந்த நேரத்தில் தொண்டர்களுக்குள்ள ஒரு குழப்பம். ஒரு மனுஷன் அவ்வளோ கோடி செலவு பண்ணி தொகுதியாக போய் ஒரு 150 தொகுதியை கவர் பண்ணி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அந்த பிரச்சாரத்தை எல்லாம் தோற்கடிக்கும் விதமாக அதிமுகவில் என்ன நடக்குது, ஒருங்கிணைப்பு நடக்குமா நடக்காதா, டெய்லி ஒரு ஆட்டையை கலைச்சு விட்டே போயிட்டே இருக்காங்க. ஸோ அவருடைய கோபமும் வெளிப்பட்டது. தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை எடப்பாடி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்றது என்னுடைய பார்வை. அதிமுகவில் நடைபெறக்கூடிய பூசல்கள் இல்லை எந்த பிரச்சனையா இருந்தாலும் அமித்ஷா முடிவெடுக்கிறது ஏன், அந்த தலைப்புகளாக செக்மெண்ட் 2 நம்ம அணுகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் RDXற்கு எழுந்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்றத பார்த்துட்டு நம்ம டிஸ்கஷன் போகலான்னு நினைக்கிறேன். அந்த முதல் கேள்வியை ஏற்கனவே நம்ம பார்த்திருந்த மாதிரி, அதிமுக விவகாரங்களின் பஞ்சாயத்து தலைவரா அமித்ஷா அப்படின்ற கேள்வி. டக்குன்னு போய் யாரையாவது கேட்டால் ஆமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனால் அப்படிதான் இருக்கிறதா அப்படின்னா, எதற்காக அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய பொறுப்பில் இருக்கவங்க அங்கே போகணும், எதற்காக போய் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், எதற்கு இவர் போய் பதில் சொல்லணும், அந்த மாதிரியான ஒரு பார்வையை மக்கள்கிட்ட ஏன் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா? ஏன்னா பொதுவாக ஒரு அதிமுக தொண்டன் என்ன நினைப்பான், நம்ம இதில் ஒன்று நடக்குதா, நமக்குள்ளே பேசுவோம், நமக்குள்ளே தீர்வு காணுங்க, அதுக்கு தானே தலைமை இருக்குது, அதுக்கு தானே
பொதுக்குழு இருக்கு, செயற்குழு இருக்கு, பேசுங்க அப்படின்றது அவங்களுடைய மனசுல இருந்து ஒரு எண்ணமாக இருக்கும். தொட்டதுக்கெல்லாம் டெல்லிக்கு போகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்க தானே செய்யுது. அதுல இருந்தானே இந்த கேள்விக்கு நம்ம வர வேண்டியதா இருக்கு. இல்ல, பொதுவாகவே நம்ம அதை வந்து பாஜக அமித்ஷா பஞ்சாயத்துன்னு புரிஞ்சுக்கிறது சரியா இருக்காது. ஒரு மாநில கட்சிக்கு அந்த கட்சிக்குள்ள பிளவு ஏற்படுகிற போது அந்த பிளவை ஏதோ ஒரு வகையில வாக்கா மாத்துறதுல வந்து தலைமை சரி பண்ணிடுவாங்க. ஆனா அந்த கட்சி இருக்குமா, அந்த கட்சிக்கு சிம்பல் கிடைக்குமா, அந்த கட்சியினுடைய தலைவர் யாரா இருப்பாங்கங்கிற எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில தேர்தல் ஆணையத்துக்கு போகிற போது அடிப்படையில் பாஜகவோட கூட்டணியில் இருந்த கட்சி அதிமுக அப்படிங்கிறனாலையும் இதில் யார் உடனடியாக யூனியன் கவர்மெண்ட் பக்கம் போறாங்களோ அவங்களுக்கு ஃபேவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பவரில் அவங்க இருக்கிறாங்க, எல்லா விதமான டிசிஷன்லையும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது இயல்பாகவே இருந்த ஒன்று. எம்ஜிஆர் இருக்கிற போது முடிந்த வரை காங்கிரஸுடனான ஒரு இணக்கத்தை அவர் கடைப்பிடிச்சிட்டு வந்தார். இன்னும் சொல்ல போனால் எமர்ஜென்சி மாதிரியான ரொம்ப பெரிய எதிர்க்க வேண்டிய விஷயங்கள்ல கூட எம்ஜிஆர் அவர்கள் ஒன்றிய அரசு ஆதரிக்கிறார். அதிமுகவுக்கும் ஒன்றியத்தில் யார் பவர்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்குமான கனெக்ஷன் வந்து எப்போதுமே வந்து பொலிட்டிக்கலி கொஞ்சம் நோட்டபிள்னு சொல்லலாம். அந்த வகையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோட இந்த தொடர்பை எப்படி பார்க்கிறாருன்னா, இப்போ அவங்க வந்து கவர்மெண்ட்ல இருக்கிறாங்க, 3 டேர்மா இருக்காங்க. 2014, 19, 24 3 டேர்ம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்தியா முழுக்க எல்லா எதிர்கட்சிகளையும் அமித்ஷாங்கிற நம்பர் 2 பவர் எப்படி ஹேண்டில் பண்றாருங்கிறத அவங்க பார்க்குறாங்க. இது எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம், அவங்க பாஜக கிட்ட போகாம காங்கிரஸ் கிட்ட போக முடியும். ஆப்வியஸா பாஜக கிட்ட தான் போக முடியும். ஆனால் இங்க சிக்கல் என்ன வருதுன்னா, 2 இடத்துல சிக்கல் வருது. ஒன்று, எடப்பாடி பழனிசாமி பாஜகவை ஆதரிக்கிறார். அடுத்த கேள்வி, பாஜக எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறதா? இந்த கேள்விக்கான பதில் தான் கடந்த 4-5 ஆண்டுகளில் திரும்ப மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த கேம் புரியும் நான் நினைக்கிறேன். கூட்டணியில் இருந்தாலும் தன்னுடைய தலைமையை பலவீனப்படுத்துகிற முயற்சியை யூனியன் கவர்மெண்ட்டாக செய்யாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு பாஜகவா அது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த இடங்கள்ல பாஜகவையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த காம்பினேஷனை, இந்த ஈக்குவேஷனை ரொம்ப ஸ்ட்ரெயிட் லைனா கருப்பு வெள்ளையா புரிஞ்சுக்க முடியாது. இப்போ செங்கோட்டையன் இப்போ 2வது முறை போனதை விடுங்க, செங்கோட்டையன் முதல் முறை போனார்ல, அப்போ யார் காரணம்? அப்போ போய் சோனியா காந்தியை சந்திக்கல, ராகுல் காந்தியை சந்திக்கல. ஆப்வியஸா பாஜக அழைத்ததன் பேரில் தான் போறாரு. கூட்டணியில் இருக்கிற, குறைந்தபட்சமாக கூட்டணியில் இருக்கிற தன்னுடைய ஒரு கட்சி, மாநில கட்சி இருக்காங்க, அவங்க தலைவரை விட்டுட்டு நம்ம இன்னொருத்தரை கூப்பிடுறோம் அப்படிங்கும்போது என்ன நினைப்பாங்கிறது அவங்களுக்கு தெரிகிறது. ஆனாலும் இதை செய்ய விரும்புகிறார்கள், பாஜக இதை செய்ய விரும்புகிறது. இதை செய்ய விரும்புதுன்னு எடப்பாடி அவர்களுக்கு தெரிஞ்சனால தான் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் நடக்காது, நீங்கள் என்ன வேணால் கூப்பிடுங்கப்பா, நான் வந்து காஃபிலாம் சாப்பிட்டு சமோசாலாம் சாப்பிட்டு வருவேன், ஆனால் ஸ்டாண்டுங்கிறது வந்து என்னால் சேர்க்க முடியாது. அப்புறம் இன்னொன்று, ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களுக்கும் டிடிவி அவர்களையும் அதிமுகவிலிருந்து பிரித்தது வைத்ததை தவிர அவங்களுக்கு என்ன கெயின் கிடைச்சிச்சின்னு பார்க்குற போது செங்கோட்டையனுக்குமே இல்லை எந்த ரோலும் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். இதை வந்து அமித்ஷா கிட்ட கொண்டு போகிற, அமித்ஷா வந்து வாங்க நான் பஞ்சாயத்து பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி தரல. பவரில் அவங்க இருக்கிறாங்க, அவர் ஹோம் மினிஸ்டராக இருக்குங்கனால இவங்களா எடுத்துகிட்டு போகிறாங்க. மற்றபடி எடப்பாடி பழனிசாமி இந்த முறை பஞ்சாயத்து செய்வதற்காக போவதாகவும் பஞ்சாயத்திற்கு பதில் சொல்வதற்காக போயிருக்கிறதாகவும் எனக்கு தெரியல. அவர் நேத்து பேசின பேச்சினுடைய உடல் மொழியை வச்சு கவனிக்கிற போது தான் எடுத்த முடிவை பாஸ் பண்றதுக்காக போயிருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. இல்ல, ஆல்ரெடி என்ன கேட்டீங்கன்னா ஏற்கனவே பாஸ் பண்ணிட்டு தான் அவர் போயிருக்காரு அப்படின்றதை நினைப்பேன். இல்ல, இங்க எடுத்த டோனு அந்த ஒரு என்ன சொல்றது கடினமான மொழி அங்க எடுக்க முடியாது. ஆனா அவங்க சில டிமாண்ட்ஸ் வைப்பாங்கல்ல, அவங்க ரொம்ப நேச்சுரல் டிமாண்ட்ஸ் வைக்கலாம். சரிங்க, நீங்க கட்சியில யாரும் இணைக்க வேண்டாம் தான், ஆனா நமக்கு திரும்ப 2021 ரிசல்ட் ரிப்பீட் ஆகாது என்ன நிச்சயம்? ஏற்கனவே சவுத்தில் நம்ம 2024 அடி வாங்கியிருக்கோம். ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு காம்பன்சேட் பண்ணணும். ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் பிரிஞ்சு போனவங்களெல்லாம் சேர்க்க வேணாம்னா என்ன பிளான் வச்சுருக்கீங்க, இப்போ பிளானை சொல்லுங்கன்னு கேட்பாங்க இல்லையா? அந்த தருணத்தில் தான் நமக்கு இன்னொரு கேள்வி எழுந்திருக்கிறது, அதில் அதை விவாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்டிஎக்ஸிற்கு எழுந்திருக்கக்கூடிய மற்றொரு கேள்வி, எடப்பாடி மற்றும் அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழகத்தில் இது வலுப்படுத்துமா? இல்லை, ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் நீங்கள் நகர்ந்திருக்கீங்க. என்னன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே வந்தப்போ ஒரு கால்குலேஷன் சொன்னார், 18+ அப்படின்னு சொல்லி ஒரு 39% அப்படின்னாரு. அந்த 18ல் நம்ம ஏற்கனவே கூட விவாதிச்சிருந்தோம். ஓபிஎஸ் அவர்களை உள்ளடக்கி, டிடிவி அவர்களை உள்ளடக்கி மொத்தமாக இந்த வாக்கு சதவிகிதம் தான் அது அப்படின்றத பார்த்துருந்தோம். இப்போ எடப்பாடி அவர்கள் ஒரு தீர்வை சொல்லிட்டார், என்னன்னா என்கிட்ட வராதிங்க, இதை என்னால் ஒத்துக்க முடியாது, நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இன்னொரு வாய்ப்பு என்னவாக இருக்கிறது அப்படின்னா, அப்போ என்டிஏக்குள்ளே எல்லாரும் வருவாங்களான்னா ஓபிஎஸ் அவர்கள் இங்கே வந்து சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் அவர் வெளியே போனார். டிடிவி அவர்கள்
தன்மானம் அதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவரும் வெளியே போயிருக்காரு. அப்போது சில விஷயங்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணோம், ஆனால் செய்யலை, அதனால தான் இந்த 5 மாத இடைவெளி, அதற்கு பிறகாக வெளியே வந்தோம் அப்படின்றத நேற்றுமே அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்போது ஏதோ ஒரு வகையில் என்டிஏக்குள்ள அவர்களை தக்க வைக்க பாஜக சில வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள் அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இதற்கு பிறகும் என்டிஏவை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னா அது எடப்பாடி அவர்கள் தரப்புல இருந்து எதுவும் புதிய மாற்றமோ முடிவோ இல்லை செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு மாசத்துல இணைப்பு நடக்கலாம் அப்படின்ற எதுவும் நடைபெறும் அப்படின்னு நான் நம்பலை. நடக்கிறதாக இருந்தால் பாஜக தரப்புல இருந்து நடைபெறுமா அப்படின்னா அதை எந்த வகையில் நடைபெற வைப்பார்கள், அதற்கு டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணங்குவார்களா? ஏன்னா டிடிவி கூட கூட்டணி அப்படின்னா இறங்கி வருவதற்கோ இல்லை டேர்ம்ஸ் வந்ததுன்னா ஓகே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அவர் வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன அப்படின்னா தனி கட்சி தொடங்கி இணையறதோ இல்லை கூட்டணியில் வரதோ கிடையாது. அவருக்கு அதிமுகல இணைப்பு அப்படின்றதுல இருக்காரு. ஸோ இதெல்லாம் எப்படி கால்குலேஷன் சரியாகி இணைப்பு வரும், இது எப்படி வலுப்படும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணுமோ நான் நினைக்கிறேன். செங்கோட்டையன் கிளம்புறதுக்கு முந்தின எபிசோட்ல நடந்த விஷயங்கள்ல நல்லா கவனிச்சிங்கன்னா அமமுக டிடிவி தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளில போனதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம்ங்கிறது ஜி.கே. வாசன் வந்து மூப்பனர் ஐயா விழா ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாரு. இந்த விழா வழக்கமாக நடக்கிறது இல்லை. மேலே யூனியன் கவர்மெண்ட்லேருந்து பிஜேபியிடமிருந்து ஒரு கால் வருது, நீங்கள் ஒரு நடத்துங்க, அதை எப்படி நடத்துங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் அடிப்படையில் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கே டிடிவிக்கு அழைப்பு விடுக்கப்படலை. பொலிட்டிக்கலி இந்த மாதிரியான நிகழ்வுகளில் அழைப்பு விடப்படாத போது அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஓபிஎஸ் அவர்கள் பிரதமரை சந்திக்கிறேன் அப்படின்னு கடிதம் எழுதியும் அவருக்கு நேரம் கொடுக்கப்படாததனுடைய இன்னொரு வெர்ஷன் தான் உப்பனார் விழாவுக்கு டிடிவி வாசன் அவர்கள் அழைக்கப்படாதது. இந்த முடிவை எடுத்தது எடப்பாடி பழனிசாமி இல்லை, பாஜக. கிட்டத்தட்ட இந்த முடிவை பாஜக ஏற்கனவே எடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஓபிஎஸ் அவர்களுடைய கடிதத்துக்கு மோடி அவர்கள் பதில் சொல்லலை. மூப்பனார் விழாவுக்கு திட்டமிட்டு டிடிவி தினகரன் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். சசிகலா அவங்க பொருட்படுத்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கிற போது தேசிய ஜனநாயக கூட்டணின்னு அண்ணாமலை அவர்கள் உருவாக்கின ஒன்று, அந்த கூட்டணியிலிருந்து இப்போ நமக்கு டிரான்ஸ்ஃபர் கடந்து வந்தோம்னா ஓபிஎஸ் டிடிவி இவங்க 2 பேருமே இல்லை. இந்த 2 பேர் இல்லைங்கிறத எடப்பாடி பழனிசாமி சொல்லி பாஜக செய்யலை. இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணத்திற்கு முன்பாகவே பாஜக இதை முடித்து விட்டது. அப்போ ஏறக்குறைய எடப்பாடி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழ்நாடு தலைவர்னா நான் சொல்ற வழியில வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை குறைந்தபட்சமாக உறுதி செய்யலாம். ஏன்னா ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கிற பார்ட்டி. ஆனா நமக்கு என்ன டவுட் வருதுன்னா, இவங்க 2 பேரும் இல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணியை எப்படி வலுப்படுத்த போறாங்கிறத நமக்கு மிக கேள்வி. இல்ல இன்னொரு கேள்வி எனக்கு நீங்க சொன்னதுல இருந்து, இப்போ எடப்பாடி அவர்கள் அவங்க வேணான்னு உறுதிப்படுத்திட்டாரா இல்ல பாஜகவுமே அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்ல முதல்ல பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு தனி கட்சி தொடங்குவாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தனி கட்சி தொடங்குவதற்கு அவருக்கும் நிறைய ஆலோசனைகள்லாம் சொல்லப்பட்டன. டிடிவி அவர்கள் முன்வைக்கிற இன்னொரு முக்கியமான ஒன்று, தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுகவோடு சேர வேண்டாம். அதிமுக பாஜகவோடு கூட்டணியில் இருக்கும், பாஜக இவர்களோட கூட்டணியில் இருப்பார்கள். தொகுதியில சப் கிளாஸ் சொல்லுவாங்க, சப் அலையன்ஸ், உள்வாடைக்கு விடுற மாதிரியான விஷயங்கள்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு மைய புள்ளி இருந்துச்சு, திமுக கூட்டணியை வீட்டுக்கு அனுப்பணும். வீழ்த்தணும்னா இந்த கருத்து வேறுபாடுகள், பங்காளி சண்டைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எலெக்ஷன் சந்திப்போம்னு ஒரு பிளான் இருந்தது. அந்த பிளானுக்காக தான் டிடிவி தினகரன் வெயிட் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். அவரை தான் கோட் பண்றாரு. ஆனா அது சாத்தியப்படலை. எடப்பாடி பழனிசாமி அவருடைய நேற்றைய உரைக்கு பிறகும் ஓபிஎஸ் டிடிவி இவங்க 2 பேரும் இணைவதற்கான நான் என்ன நம்புறேன்னா, ஓபிஎஸ் டிடிவி இவர்கள் இருவருக்கும் இருக்கிற 2026 இருக்கிற நேச்சுரல் அலையன்ஸ் சான்ஸுங்கிறதே தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான். அதுக்கப்புறம் விஜயின் மற்ற ஆப்ஷனுக்கு அவங்க போகலாம். ஆனால் முதன்மையான நேச்சுரலான ஆலிங்கிறது வந்து டிடிவி ஓபிஎஸ் 2 பேருக்குமே வந்து என்டிஏ தான். என்டிஏ இவங்க 2 பேருக்கு கிக் ஆஃப் பண்ண பிறகு இவங்க 2 பேருக்கான ஆப்ஷன்ஸ் என்னங்கிறத பார்க்கணும். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியினுடைய இன்றைய டெல்லி விசிட் வந்து இது எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். ஆனால் அவர் நேற்று வந்து கைக்கூலின்னு செங்கோட்டையனை சொல்கிற போது இந்த கைக்கு கூலி கொடுத்தது யாருங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறார். கைக்கூலி செங்கோட்டையன் தான். அந்த கூலி யாருடையது, அந்த பணம் எங்கிருந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. அந்த பதில் நமக்கு தெரியும், ஆனால் நம்ம அதை பற்றி பேசவும் முடியாது. கண்டிப்பா இந்த விவகாரத்தில் அதிமுக பூசல்ல அமித்ஷா முடிவெடுப்பது ஏன் அப்படின்றதுல நேற்றைய தினமே இபிஎஸ் அவர்கள் அது முடிவெடுக்கிற இடத்துல யார் இருக்கா அப்படின்றதுக்கான ஒரு உரையாவோ முடிவாவோ இல்லை பதிலாவோ அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்றது தான் நம்மளுடைய ஆர்டிஎக்ஸ்ல இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முடிவாக இருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது, தொடர்ந்து இந்த பாஜக ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு இங்கே நடந்தது. காலையிலிருந்து டிக் டிக் டிக்கு முள்ள அடிச்சுட்டு இருந்தது. கூட்டம் ஆரம்பிச்சிருச்சு. வானதி வந்துட்டாங்களா, தமிழிசை வந்துட்டாங்களா, நயினார் வந்துட்டாங்களா, இப்படியே ஒவ்வொருத்தரா கேட்டு வராங்க. அப்புறம் அமித்ஷா வந்துட்டாரா? இல்லப்பா, அமித்ஷாவுக்கு வந்து
அமித்ஷா வந்து இறங்கி வரும்போது டெங்கு அவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓரளவுக்கு அண்ணாமலை சாரி அண்ணாமலை அவர்கள் வரமாட்டாங்க முற்றிலுமா இன்னும் டெல்லியில இருந்து இன்னும் இங்க வரல அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், தொடர்ந்து வந்து ஏன்னா டெல்லியில நடைபெற்ற கூட்டத்திலையும் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளல. பலமுறை இது போன்ற கூட்டங்கள் புறக்கணிப்பு இல்ல டெல்லி இவரை புறக்கணிக்கிறதா இல்ல இவரே கட்சியை புறக்கணிக்கிறாரா அப்படின்ற பார்வையெல்லாம் நம்ம முன்னாடி விவாதித்திருந்தோம். இன்றைய கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்வாரா, கலந்து கொண்டால் என்ன நடவடிக்கைகள் இருக்கும், என்ன விவாதிப்பாங்க, பல கேள்விகள் இருந்தது. இந்த தருணத்தில் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டார். அது தொடர்பான விராப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். பாஜக டெல்லி தலைமை மீதும் தமிழக தலைமை மீதும் அண்ணாமலை தொடர் அதிருப்தியில் இருப்பது பல நிகழ்ச்சிகளில் நிரூபணமாகி வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடந்த தமிழக பாஜக ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை. இதைவிட டெல்லி ஆலோசனைக்கு அமித்ஷா அழைத்தும் ஒரு கல்யாணத்தை காரணமாக சொல்லி அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை. இதையும் தாண்டி கொங்கு மண்டலத்துக்காரரான சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவரான போதும் வாழ்த்துவதற்கும் டெல்லிக்கு போகவில்லை. இந்த நிலையில்தான் சென்னை அக்கரையில் நடந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்ணாமலையின் அரசியல் குருநாதர் என்று சொல்லப்படுகிற பாஜகவின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் அவரே அழைக்க ஆஜராகி இருக்கிறார் அண்ணாமலை. இதன் மூலம் இன்னும் கட்சி மீது அண்ணாமலையின் அதிருப்தி நீங்கவில்லை என்பது உறுதியாக அடுத்து அண்ணாமலை என்ன முடிவெடுக்க போகிறார் என்ற கேள்விக்கு விடை தேடுகிறது RDX. தொடர்ந்து பல்வேறு கூட்டங்களில் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளல, இன்னைக்கு கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் RDXற்கு இந்த விவகாரத்தில் ஒரு கேள்வியும் இருக்கு, அது என்னன்றதையும் பார்த்துடலாம். இன்றைய கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்வாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்த இடத்துல கலந்து கொண்டார். இந்த நேரத்தில் ஆலோசனை கூட்டத்தில் அவர் முழு மனசோட கலந்துக்கிட்டாரா அப்படின்றது தான் அந்த கேள்வி. கலந்துப்பாரா அப்படின்ற இருந்த கேள்வி, கலந்துக்கிட்டாரு, ஆனால் முழு மனசோடையா அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்க. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு BL சந்தோஷ் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த கூட்டம் நடந்தது. அவர் கட்சி அந்த நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அங்கே இருந்தாங்க, யாரெல்லாம் வராங்க, குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் வராரா அப்படின்றத பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் வந்தார், ஆனால் எப்போனா அவருக்கு ஏற்கனவே அவர் எப்போ பேசுகிறார் அப்படின்னு அந்த டைம் டேபிளில் அவருக்கு 12:30 to 1 டைம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அவர் கிட்டத்தட்ட அந்த நேரத்தை ஒட்டி தான் அங்கே வந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் ஏன் வந்தார் அப்படின்ற ஒரு கேள்வியும் நீடிக்குது. அமித்ஷாலைத்தே போல இன்னைக்கு வந்துருவாரா அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. BL சந்தோஷ் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்குமான அந்த டேர்ம்ஸை பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு இன்னும் கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். 2011 கர்நாடகாவில் ஒரு IPS ஆஃபீஸராக இருந்தவர் தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு 2019 இங்கே வராரு, பாஜகவில் இணைகிறாரு. 2020 அந்த இணைப்பு நடைபெறுகிறது. 21 அரவக்குறிச்சியில் போட்டியிடுறாரு. தொடர்ந்து அடுத்ததாக நடைபெற்ற மக்களவையிலையும் போட்டியிடுகிறாரு. இந்த பாஜகவில் அண்ணாமலை அவர்கள் வந்தது, அவருக்கான பொறுப்பு வழங்கப்பட்டது. இதுக்கு எல்லாமே உறுதுணையாக உற்ற துணையாக இருந்தது BL சந்தோஷ் அவர்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய குரு அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடியவர், அவர் தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது, கலந்துக்கிட்டாரு. மரியாதை நிமித்தமான ஒரு கலந்த ஆலோசிப்பு இல்லைன்னா அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது, இப்படி எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு அவர் கலந்துக்கிட்டு சில விஷயங்களையும் அண்ணாமலை அவர்கள் கூட்டத்தில் பேசினதா சொல்லப்படுது. இதுவரைக்கும் அதிமுக தலைமை வந்து 150 தொகுதிகளுக்கு பிரச்சாரம் போயிருக்காங்க. பாஜக தலைமையும் பிரச்சாரத்துக்கு போகணும். இனிமேல் நடைபெறக்கூடிய பிரச்சாரங்கள் வந்து NDA கூட்டணியின் பிரச்சாரமாக இருக்கணும். இது போன்ற விஷயத்தெல்லாம் அவர் முன்வைத்து பேசினதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இன்னைக்கு கூட்டம் முடிகிற வரையும் அவர் இருந்தார் அப்படின்றது களத்திலிருந்து வரக்கூடிய தகவலாக நமக்கு இருக்கிறது. இதனை தாண்டி அவர் முழு மனசோட கலந்துக்கிட்டாரா இல்லையா அப்படின்றத நீங்களும் சொன்னீங்க. அண்ணாமலையோட மனசை எப்படி அறிவீங்க சொல்லுங்க. நம்ம தலைவர்களுடைய மனசை எப்படி எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்போதான் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம், அவர் போல அப்படின்றதுல அவருக்கு நிறைய மனக்கசப்பு இருக்கு, அவருக்கான பொறுப்பு வழங்கப்படல, தனி கட்சியை தொடங்குவாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் நம்ம முன் வச்சு பேசியிருந்தோம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கு, களத்தை அவர் அதுக்காக செட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இல்லைனாலும் அது நடக்குமா அப்படின்றது தலைமை என்ன முடிவெடுக்குது, பொறுப்பு வழங்கப்படுதா இல்லையா அப்படின்றத. அதுக்குள்ளேயுமா மனசு மாறிடும்? 2 நாள் மனசு மாறுறதுங்கிறது இல்ல. நீங்க சொன்ன மாதிரி BL சந்தோஷ் அவங்களுடைய மென்டார் குரு ரேஞ்சுக்கு வச்சிருக்கீங்க. BL சந்தோஷ் கூப்பிட்டு எப்படி போகலன்னா நல்லாவா இருக்கும்னு கேட்குற கேள்வியில அப்போ அமித்ஷா கூப்பிட்டு நீங்க போக மாட்டீங்க இல்லையா? உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து உங்களுக்கு முக்கியம் இல்ல, BL சந்தோஷ் எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? BL சந்தோஷ் உங்களுக்கு முக்கியம். நீங்களே ஒரு அண்ணாமலை மாட்டி விடுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சீங்க. நான் அதன் அடிப்படையில் சொன்னேன். BL சந்தோஷ் கூப்பிட்டதுலேயே ஒரு நியாயம். பொதுவாகவே ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர் பெரிய வெற்றிகளை பெற்றாலும் பெறாவிட்டாலும் தமிழ்நாட்டில் அவங்க ஏதோ ஒரு வகையில் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஒரு நல்ல ஓட் பேங்க் வாங்கியிருக்கிறார். 20 வாக்குகளை வாங்கி தனியாக நின்று ஒரு கூட்டணியை உருவாக்கி, அதாவது திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறாருங்கிற போது அண்ணாமலை சரியான விதத்தில் கௌரவப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது அண்ணாமலை பொதுவாகவே நம்ம
தமிழிசை அவங்க வந்து ஸ்டேட் பிரசிடென்ட்ல இது வரைக்கும் இருந்து பண்ணிருக்காங்க இல்லையா? எல்லாருக்கும் ஒரு பிரசிடென்ஸ் இருக்கு. வென்றவர்களுக்கு அமைச்சர் பதவி, தேர்தலில் வெல்ல முடியாதவர்களுக்கு ஆளுநர் பதவி, அல்லது கட்சி ரீதியாக கூட அவங்களை நேஷனல் லெவலில் எலிவேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எதுவுமே நடைபெறாமல் அண்ணாமலையை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதாவது தமிழக பாஜக, டெல்லி பாஜகவினுடைய செயல்பாடுகள் நாங்க அண்ணாமலையை ஒதுக்கி வச்சிருக்கோம்னு நீங்க புரிஞ்சுக்கங்கிற மாதிரி நடந்து கொண்டிருப்பதால் தான் அண்ணாமலை ஒருவேளை டெல்லிக்கு போல தமிழ்நாட்டிலே கட்சி நடவடிக்கைகள்ல ஒதுங்கி இருந்தாரு. பட் பிஎல் சந்தோஷ் இன்னைக்கு அவர் வீட்டுக்கே போய் அவர் கூடவே இருந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அவரை கூப்பிட்டே வந்திருக்கிறாப்ல. உண்மையிலேயே கட்சி நிர்வாகிகளோட உங்ககிட்ட சொன்னாரோ இல்ல, நானும் உங்களை சாப்பிட்டேன். ஏமா ஒரு தகவல் செய்தியாளர் சொன்னா அது அவர் அப்படியா? நீங்க அண்ணாமலையோட மனசை பத்தி கேட்கும்போது ஏதாவது கேள்வி கேட்டுனா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் பத்தி மட்டும் இந்த கேள்வி இல்ல. பொதுவாகவே அண்ணாமலை இன்னைக்கு கலந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ஒரு சைன். ஏதோ ஒரு வகையில் அவங்க தமிழ்நாட்டை குறித்து சொல்ல விரும்புறாங்க. என்னன்னா டெல்லி போகும்போது பிஎல் சந்தோஷ் சொல்லுவார் இல்லையா, நான் எல்லா தர பிரிவினரையும் கூப்பிட்டு வச்சிருக்கேன், அண்ணாமலை வராமலாம் இல்லை, கூட்டணி அதாவது பாஜகவில் உட்கட்சி பூசல் இல்லை, பாஜக ஒற்றுமையோடு இயங்குகிறது, ஒரே அணியாக இருக்கிறது அப்படின்னு பிஎல் சந்தோஷ் இப்ப ரிப்போர்ட் கொடுப்பாரு டெல்லிக்கு. ஆப்வியஸா அதுக்கான ஒரு தேசிய பொறுப்பாளராக இருக்கிற போது இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. யாராவது வராமல் இருந்தாங்கன்னா அது நாளைக்கு வந்து ஒரு புகார் பட்டியலா போடுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு அவர் கலந்துக்கிட்டாரு. ஆனால் கடைசி வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல அவருடைய மனசை எப்படி நாம அறிய முடியும் அப்படின்றதுல இல்லை, அவர் மனசை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அண்ணாமலை சந்திக்கும் போது இந்த கேள்வியை கண்டிப்பாக கேட்போம். இன்றைக்கு அடுத்த தலைப்பாக நம்ம பேச இருக்கிறது பாமக எம்எல்ஏக்கள் இன்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில திமுகவை பாராட்டி இருக்கிறார்கள். இது ஏன் பேசுபொருளாகி இருக்கிறது அப்படின்னா, பாமக எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டவர்கள் அதில் யார் யார் எந்த தரப்பில் இருந்து கலந்துக்கிட்டாங்க, அவங்க ஏன் திமுகவை பாராட்டினாங்க அப்படின்றது அதை விராப் பார்த்துட்டா இன்னும் தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கான விராப் பார்க்கலாம். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் அன்புமணிக்குத்தான் எனவும் அவர்தான் பாமகவின் தலைவர் என்றும் அவர் தரப்பு அறிவித்துவிட இல்லவே இல்லை என்று ராமதாஸ் தரப்பில் ஜி.கே. மணி எம்எல்ஏ மறுப்பு சொல்ல நாளுக்கு நாள் பாமக முகாமில் விரிசல் விரிவடைந்து கொண்டே போகிறது. இந்நிலையில் பாமகவினர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என சேலத்தில் பேசியிருக்கிறார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். அத்தோடு பாமகவின் எம்எல்ஏக்களான அருளும் சதாசிவமும் திமுக அரசின் திட்டங்களை பாராட்டுவதாகவும் பேசியிருக்கிறார் துணை முதல்வர். பாமகவின் பிரிவுக்கு பின்னால் திமுக இருக்கிறது என்று ஆரம்பத்தில் குற்றம் சாட்டினார் அன்புமணி. அதற்கு ராமதாஸ் உடனேயே மறுப்பும் சொன்னார். இந்நிலையில் பாமகவையும் அதன் எம்எல்ஏக்களையும் திமுக திடீரென பாராட்டுவது ஏன், அதன் பின்னணி என்ன என்பதற்கான விடையை விவாதங்கள் மூலம் தேடுகிறது RDX. இதையெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி பாமகல தேர்தல் ஆணையம் நம்ம முன்னவே பேசியிருந்தோம். தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் அடுத்த ஒரு வருஷத்துக்கு அன்புமணி அவர்கள் தான் தலைவர்னு லெட்டர் வந்திருந்தது. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த லெட்டர் வந்தது இந்த அட்ரஸுக்கு, அந்த அட்ரஸ் தான் வந்து பிரச்சனையா. நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒரு பிரேக்கிங் பார்த்தோம். பாலு அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாரு. இந்த அட்ரஸ் மாற்றினது உங்களுக்கு இப்போ தான் தெரியுமா, அந்த மாதிரி தான் நீங்கள் பேசினது இருக்கு அப்படின்ற விவகாரங்கள் எல்லாம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது, அடுத்த ராமதாஸ் அவர்களுடைய முடிவு என்னவா இருக்கும்னு நேற்று பேசினோம். தொடர்ந்து இன்னும் சண்டை தீர்ந்தபாடு இல்லை அப்படின்றது தான் அவங்க மாறி மாறி சொல்றதுல இருந்து நாம புரிஞ்சுக்க சட்ட ரீதியா அன்புமணிக்கு எதிராக ஒரு கோர்ட்டுக்கு போற மாதிரியான நடவடிக்கைகளை பெரியவர் செய்வாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா பொதுவா இந்த ரெண்டு பிரிவுகளுமே வந்து கீழே கிரவுண்ட்ல பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. வன்னியர் சங்க அலுவலகங்கள், கட்சி அலுவலகங்கள், கட்சி கொடிகள் யாருக்கு சொந்தம், கட்சியினுடைய கிளை அமைப்புகள், பசுமை நிறைய கிளை அமைப்புகள்லாம் வச்சிருக்காங்க. இவைகள்லாம் யாருக்கு சொந்தம்ங்கிற நிறைய முரண்பாடுகள், சண்டைகள், காவல் நிலைய ஸ்டேஷன் வரைக்கும் புகார்கள்லாம் கூட போயிட்டு இருக்கு. ஆனா பொதுவா இந்த மாதிரியான சூழல்ல ரெண்டு தரப்பிலும் எம்எல்ஏக்கள் இருக்கிற போது இவர்கள் இருவரும் ஒரே ஒரு இடத்துல ஒன்று கூடுவதை அவாய்ட் பண்ணுவாங்க. எதுக்கு, இவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு அணியிலையுமே ஆட்கள் இருப்பாங்க. ஒருவேளை அப்பா மகன் சேர்ந்த பிறகு அந்த ரெண்டு பேரும் திரும்ப கைக்குலுக்கி கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் இந்த மாதிரி சூழல்ல எதிரெதிர் அணிகள் நேர் சந்திக்கிறத வந்து விரும்ப மாட்டாங்க. இன்றைக்கு சேலத்தில் நடந்த ஒரு விழா, அரசு விழாவில் துணை முதலமைச்சர் பங்கேற்று இருக்கிறார். அந்த சேலம் மாவட்டத்துக்குட்பட்ட இந்த ரெண்டு பாமக எம்எல்ஏக்களும் ஒன்னாவே அங்க ஆஜராயிருக்காங்க. ஆஜரானது மட்டும் இல்ல, பேசியிருக்காங்க. ஆமா, சேலத்துல வந்து மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் அதுல கலந்துக்கிட்டாரு. அதே மாதிரி மேட்டூர் தொகுதி எம்எல்ஏ சதாசிவமும் கலந்துக்கிட்டாரு. என்ன பேசினாங்க அப்படின்றத முதல்ல பார்க்கணும். அவர் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் அழைப்பு விடுறாரு.
எந்த அரசு விழாவிலும் துணை முதலமைச்சர் வந்தா கட்சி பாகுபாடு இல்லாமல் பாரு, எங்களுக்கெல்லாம் ஒரு தனி ஒரு அதிகாரி போட்டு இந்த அரசு விழாவுக்கு வரணும். கட்சி சமுதாயம் எதுவுமே கிடையாது. அரசு வேற, அரசு பிரதிநிதி வேற. எந்த கட்சியா இருந்தாலும் அவர் அங்கேயே சொல்லிடுறாரு, அந்த எம்எல்ஏ கூப்பிட்டு சொல்லுங்கன்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில் தான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம். கட்சி பார்க்கிறது அரசாங்க திட்டம். ஆகவே அவருடைய செயலை நான் உண்மையிலேயே நாங்கள்லாம் பாராட்டுகிறோம். அரசு நிகழ்ச்சி என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. அந்த அடிப்படையில் இங்கே துணை முதலமைச்சர் அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே மகளிர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த நல்ல பல திட்டங்களை நம்ம அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று உன்னத நோக்கோடு செய்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே அவர் நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். ஒன்னா கலந்துக்கிட்டது மட்டும் இல்லை, ஒத்த கருத்தையே 2 பேரும் பேசியிருக்காங்க அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. தொடர்ந்து இதனை அடுத்து துணை முதலமைச்சரும் பேசியிருந்தாரு. அவர் என்ன பேசியிருந்தாரு அப்படின்றதையும் பார்க்கலாம். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர் நம்முடைய இயக்கம் கிடையாது, நம்முடைய கூட்டணி கட்சியோட கிடையாது, இப்போ கிடையாது. சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருள் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சதாசிவம் அவர்களும் இந்த சேலம் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது, அதற்கு என்னுடைய நன்றி என்று போட்டி போட்டுக்கொண்டு பாராட்டி இருக்கிறார்கள். ஆனால் ஒற்றுமையாக பாராட்டி இருக்கிறார்கள். எப்பொழுதுமே இதே ஒற்றுமையோடு அவர்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும், சிறப்பான மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்பது உங்கள் சார்பாக நான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அவர் பேசினதுலேருந்து நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் அந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நேரமா சிரிச்சிட்டு கேள்வி முதல்ல நம்ம பாத்துறோம். கேள்வி பார்த்துட்டு அது மொத்தமாவே பேசிடலாம். இந்த செக்மெண்ட்ல பாமக எம்எல்ஏக்கள் திமுகவை பாராட்டுவது ஏன் அப்படிங்கிற கேள்வியில நமக்கு எழுந்திருக்கிற கேள்வி, பாமக ஒற்றுமையை உதயநிதி ஸ்டாலின் ஏன் வலியுறுத்துகிறார்? இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். பொதுவாகவே அரசியல்ல ஒரு கட்சி 2ஆ பிளவுற போது, அதுவும் எதிர்கட்சியா இருக்கிற போது, நம்ம கூட்டணியில் இல்லாத போது அவங்க பலவீனம் அடைகிறது தான் விரும்புவாங்க. உதயநிதி இல்ல, எனக்கு உண்மையிலே டவுட் என்னன்னா, பாமக எம்எல்ஏக்கள் ஒரு அரசு மேடை, நீங்க அதுல திமுக தப்ப போட்டுறீங்க பின்னாடி, அவர்கள் பாமக எம்எல்ஏக்கள் அரசை பாராட்டுவது ஏன்ங்கிறதா நீங்க கேட்டுக்கணும். அரசை பாராட்டுவது கரெக்டா இருந்திருக்கும். திமுகங்கிறது வந்து கட்சிங்கிற அடிப்படைக்குள்ள அது சுருக்கம் வந்துடும். ஆனால் இந்த எம்எல்ஏக்கள் இயல்பாகவே தங்கள் மாவட்டத்துக்கு ஒரு துணை முதலமைச்சர் வந்திருக்கிற போது தொகுதிக்கான கோரிக்கைகளை முன் வைப்பாங்க. அதெல்லாம் நமக்கு சந்தேகம்லாம் இல்லை. இதில் என்ன 2 முக்கியமான ஒன்றுனா, 2 எம்எல்ஏக்களுக்கும் அரசு சார்பாகவே தனியாக ஒரு அதிகாரியை நியமித்து அவங்க 2 பேரும் இந்த மேடைக்கு வந்து ஒன்றாக அமர்ந்து இந்த நிகழ்வை பங்கேற்பதை உறுதி செய்யணும்னு அரசு எடுத்த முன்னெடுப்பு. அதை விட முக்கியமான ஒன்று, உதயநிதி அவர்கள் நம்ம கூட்டணி கட்சி கூட இல்லைன்னு சொல்லிட்டு இப்பங்கிறார். அந்த இக்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இதெல்லாம் விட 3வது ரொம்ப முக்கியமான ஒன்று, சேலம் மாவட்டம் வந்து எடப்பாடி அவர்களுக்கு முழுமையான ஒரு எம்எல்ஏ மட்டும் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. பெரும்பாலான எம்எல்ஏக்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கிற போது சேலம் மாதிரியான ஒரு மாவட்டம் வந்து அதிமுகவின் கைப்பிடிக்குள் இருக்கிறது. இந்த உதயநிதியோட இப்பங்கிற புள்ளியில் இருக்கிற ஒரே ஒரு அம்சம் என்னன்னா, ஒருவேளை பாமகவினுடைய 2 பிரிவுகளில் ஒரு பிரிவை எப்போது வேண்டுமானாலும் கூட்டணியில் சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கோ அப்படிங்கிற நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த சந்தேகம் இந்த இப்போக்கு மட்டும் கிடையாது, 2 எம்எல்ஏக்களும் ஆஜராகணும். அந்த 2 எம்எல்ஏக்கள் வேற ஆட்கள்னு தெரிஞ்சிருந்தும் கூட 2 எம்எல்ஏக்கள் ஆஜராகணுங்கிற அந்த இன்டென்ஷன் இது காரணமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு சிரிச்சேன் அந்த இப்போக்கு. எஸ், கண்டிப்பா. ஆனால் களத்தில் என்ன அப்படின்னா, களத்தில் நம்ம பார்க்குறோம் திமுகவும் பாமகவும் இல்லை களத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அந்த கள அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்த ஒரு அணுக்கம் அங்கே இருக்குது அப்படின்றதான் தகவலாகவும் இருக்குது. அதன் அடிப்படையிலே அந்த ப்ரோக்ராம்லையும் கலந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையை செய்தியாளர்கள் தரப்புல இருந்து சொன்னாங்க. ஆனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அந்த இக்கனாவுக்கு பின்னாடியும் ஒரு இக்கனா இருக்கு அப்படின்னு. பொதுவாகவே இந்த அரசு வந்த பிறகு அரசு விழாவில் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் இருந்தாலும் கூட அழைக்கப்படுறாங்க. அதில் வந்து அவங்க ஜனநாயக கண்ணியம் காக்குறாங்க, நிறைய விஷயங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. இதில் பாமக எம்எல்ஏக்கள்னு சொன்னதை தாண்டி சதாசிவம் பேரையும் அருள் பேரையும் உதயநிதி அவர்கள் அண்ணங்கிறார். இந்த அடைமொழி இருக்குல்ல, இது வந்து ஒரு சமூக நீதி கட்சிங்கிற பார்வை புள்ளியிலிருந்து அவங்க அதை அணுகிறாங்க. நீங்க பெரியவர் ராமதாஸ் அருள் அவர்கள் வந்து திரு ராமதாஸ் அவர்கள் தரப்பு அவர் வந்து புகழ்ந்து பேசுறாரு. அதை கூட ஏன்னா திரு ராமதாஸ் அவர்களுடைய இந்த கடந்த வார செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, முதலமைச்சருடைய அந்த வெளிநாட்டு பயணத்தையும் புகழ்ந்திருந்தாரு, சிறப்பாக செயல்படுறாரு. பல தருணங்கள்ல அன்புமணி அவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உதாரணமாக காட்டி தனையன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணம் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு தொடர்ந்து அந்த சைட்ல இருந்து ஒரு புகழ் மாலையாகத்தான் வந்து விழுகிறது. அதே மாதிரி திரு அன்புமணி அவர்கள் தரப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடுமையான விமர்சனம். அப்பா வந்து அந்த மாதிரி
என் பையன் அந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னா அவர் அந்த பையனை அப்பா அவருக்கு பிடிக்குமா? இல்ல அதை வச்சுதான் அவர் விமர்சிக்கிறாரா அப்படின்னா கிடையாது. அரசினுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கிறாரு. எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்க, எத்தனை நிறைவேற்றாமல் இருக்கு, இந்த அரசினுடைய சுற்றுப்பயணம், முதலமைச்சர் சுற்றுப்பயணம் எத்தனை முதலீடுகளை ஈர்த்திருக்கிறது இப்படின்னு கடுமையான புள்ளி விவரங்களோட விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. கலந்துகிட்டதுல அருள் வந்து திரு ராமதாஸ் அவர்களுடைய தரப்பு, திரு சதாசிவம் அவர்கள் வந்து அன்புமணி அவர்களுடைய தரப்பு. ஆனா இந்த வித்தியாசத்தை உங்களால அவங்க பேசினதுல கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? கிடையாது. ரெண்டு பேரும் ஒரே கருத்தை பேசுறாங்க, ஒற்றுமையா பேசுறாங்க. இதனை அடுத்துதான் திரு உதயநிதி அவர்களும் அது போன்ற ஒரு இதை முன் வச்சிருந்தாரு. ஆக மொத்தத்துல இருதரப்பிலும் இருந்து இது போன்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ராமதாஸ் தரப்பு வந்து இதை முன்வைக்கிறது சரி, ஆனா அன்புமணி தரப்பு எம்எல்ஏவும் அதையே வலியுறுத்தி இருப்பதுல தான் இந்த ஒரு கேள்வி எழுகிறது. அதையே உதயநிதி வலியுறுத்துறாரு அப்படின்னு. ஒரு திமுக கூட்டணி தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லயும் வலுவாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மேற்கு மாவட்டங்களில் இன்னும் சொல்ல போனால் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், ஊட்டி வரைக்குமே இந்த என்டையர் ஸ்ட்ரெச்சில் திமுக ரொம்ப பலவீனமாக இருக்குது. கொங்கு மாவட்டங்களில் அதிமுக பலமாக இருப்பது போல சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த 3 தொகுதி, இந்த 3 மாவட்டங்களிலுமே ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எந்த ஃப்ராக்ஷனும் அதிமுகவோடு கூட்டணி சேராவிட்டால் அல்லது ஏதாவது ஒரு பட்சம் சேராக இருந்தால் கூட திமுகவுக்கு அது மிகப்பெரிய பலமாக அமையும். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி அந்த சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த 3லையும் மக்களவைத் தேர்தலில் நடந்த போதே கூட நீங்கள் அவங்க பார்த்துருப்பீங்க. தருமபுரியில் அவங்க சௌமியா அன்புமணிக்கும் அவர் திமுக எம்பிக்குமான அந்த ரிலே ரேஸ் வந்து ஒவ்வொரு சுற்றிலையும் மாறிக்கிட்டே இருந்தது. பல்கா வந்து ஓட்டுகள் வந்து விடும். ஸோ குறைந்தபட்சமா ஆனால் நமக்கு என்ன டவுட் இருக்குன்னா இந்த விழுந்த ஓட்டுகள் பாமக இப்போ இருக்கிற பாமகவோட எந்த பிரிவுக்கு சொந்தமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அன்புமணி ரொம்ப உறுதியாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அரசுக்கு எதிராக ஒரு அரசுக்கு எதிரான மனநிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கணும். நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு 4.5 ஆண்டுகளில் திமுக அரசு நிறைவேற்றிய வாக்குறுதிகளில் திமுக தேர்தல் வாக்குறுதிகளாக சொன்னவற்றில் எவையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அவர் தான் முதல்ல ஒரு பட்டியல் போட்டார். பொதுவாகவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிதிநிலை அறிக்கை, வேளாண்மைக்கான சிறப்பு பட்ஜெட் மாதிரியான பல விஷயங்கள் அவங்களை முன்னெடுப்பாங்க. ஆனால் அன்புமணி எந்த இடத்துலையுமே ஒரு ப்ரோ டிஎம்கே இல்லை ஒரு திமுக ஆதரவு மனநிலையிலையோ அது குறித்த பேச்சுவார்த்தையிலேயே கூட கடந்த சில நாட்களில் நமக்கு ஈடுபடவே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர் ராமதாஸ் வந்து இதில் முழுமையாக திமுக ஆதரவு மனநிலையை எடுத்துட்டார். ஸோ நமக்கு எப்படி போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, கட்சி ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் இந்த பிஃபார்ம்னு சொல்லுவாங்க, வேட்பாளர் பெயர் பட்டியலில் கையெழுத்து போடுற அதிகாரம் அன்புமணிக்கு அவர்கள் இருந்திருந்தாலும் வாக்குகள் யாருடைய நம்பகத்தன்மையின் பேரில் இல்லை யார் மீது கொண்ட கருணை காரணமாக, அது யார் மீது கொண்ட ஆசை காரணமாக, யாருக்கு பவர் இருக்குங்கிற புள்ளி காரணமாக பாமகவுக்கு வாக்குகள் விழுது அப்படிங்கிற ஒரு கேள்வியில் இப்போ டாக்டர் ராமதாஸ் ஒருவேளை அது திமுக கூட்டணிக்கு சார்பான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து திமுக வெற்றி பெறும் பட்சத்தில் அது அன்புமணிக்கு எதிரான ஒரு ஆயுதமாகவே அதையே அவர் மாற்றக்கூடும். ஆனால் 2026 தேர்தலுக்கு முன்பாக இந்த 2 தரப்பினருடைய பிரச்சனையும் தீரும் அப்படின்னு நமக்கு பாமக தரப்பிலிருந்து வர்ற தகவல்கள் எதுவுமே அப்படிதான் சொல்றாங்க. 2026க்கு முன்னாடி இவங்கள் இணைப்புக்கு சாத்தியம் இல்லை. ஒருவேளை அவங்க பிரிஞ்சு தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தேர்தல் முடிவுகளை காரணம் காட்டி இவர்கள் இருவரும் திரும்ப ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நமக்கு தெரியுது. இந்த 2 எம்எல்ஏக்கள் ஏன் இப்படி பேசுனாங்கன்னு கேட்டீங்க இல்லையா, இது ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு எனக்கு தோணுதுன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பா. இன்னொன்று அந்த தேர்தல் முடிவுகள் பத்தி சொன்னீங்க. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக இதை வந்து நம்ம பேச முடியும் அப்படின்னாலும் அந்த தேர்தல் முடிவுகளே வந்து இவங்க ஒற்றுமையா இருந்தாதான் வலிமை அப்படின்ற மாதிரி பார்வை. இப்போ நீங்க பிரிஞ்சுட்டீங்க, ஏதோ ஒரு காரணத்தால ஒரு அரசியல் சண்டையை முன் வச்சுட்டீங்க. என்ன காரணம் கொண்டு நீங்க 2 பேரும் திரும்ப இணைவீங்க? நீங்க இணைவதற்கான ஏதோ ஒரு காரணம் வேணும் இல்லையா? 2 பேரோட ஈகவும் அதுக்கு விட்டு கொடுக்காது. 2 பிரிந்து போன அமைப்பு, ஒரே கட்சியினுடைய 2 பிளவுகள் மீண்டும் ஒன்று சேர்வது என்பது எப்போதுமே ஒரு தேர்தல் தோல்வியில் தான் நடந்திருக்கிறது. நீங்க அது ஜே அணி, ஜா அணிலிருந்து ஆரம்பிச்சு மதிமுகவிலிருந்து நீங்க ஒவ்வொரு செக்டர் ஒவ்வொரு கட்சியா சொல்லலாம். எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பெரும் தோல்விக்கு பிறகுதான் பாடம் கற்றுக்கொண்டார்கள். நமக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல அப்படி பாடம் கற்றுக்கொள்ளாத கட்சின்னு பார்க்கிற போது அது அதிமுகவாகத்தான் இருக்கிறது. நம்ம தொடங்கின டாபிக்கு திரும்ப வந்துட்டோம். கண்டிப்பா இன்னும் சற்று நேரத்தில் அந்த சந்திப்பு நிகழ இருக்கிறது. அதுவும் என்ன அப்படின்றது அடிப்படையில் நம்ம பேச வேண்டி இருக்கு. கண்டிப்பா இன்னும் ஒரு ஓரிரு நிமிடங்கள்ல உள்துறை அமைச்சரை சந்திச்ச பிறகு அவங்க நட்டாவே சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற போது ஆப்வியஸா ஏதாவது ஒரு முடிவோட வரும். இந்த முறை டெல்லி இல்லத்தில் அவர் தனியாக போய் தங்கியிருக்கிறாரு. சென்னை திரும்புகிற போது இந்த ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவர்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவை குறைந்தபட்சமாக எடப்பாடி எடுத்திருப்பார். எடப்பாடி எடுத்திருக்காரா இல்லையா, அமித்ஷா சொல்லிட்டா வந்திருப்பாரு நம்பலாம். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம தலைப்புல இருந்து இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா RDX இன்றைக்கு 2 தலைப்புகள்ல அதிமுகவினுடைய விவகாரங்களை விவாதித்திருக்கிறது. ஒன்று, அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜகவா அப்படின்றதுலயும் நம்ம பேசி இருக்கிறோம். அதே மாதிரி அதிமுக பூசலில் தொடர்ச்சியாக அமித்ஷா முடிவெடுப்பது ஏன்,
பஞ்சாயத்து தலைவராக அமைச்சர் தொடர்கிறாருன்னு. அதிமுக பாஜக இந்த கூட்டணி ஒரு இயல்பான கூட்டணி, இந்த கூட்டணி வெற்றியை நோக்கி பயணப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றிருக்கார். இன்னும் ஒரு 7:30 சந்திச்சிருந்தாருன்னா நம்ம ஆர்டிஎக்ஸ்குள்ளே அதை பேசி இருந்திருக்கலாம். நாளைக்கு நமக்கு ஒரு நல்ல தலைப்போட எடப்பாடி பழனிசாமி வழங்குவார் நம்ம நம்பலாம். ஆர்டிஎக்ஸ் நிகழ்ச்சியை நாம இங்கே நிறைவு செய்யலாம். நன்றி. ஆர்டிஎக்ஸிற்கு மீண்டும் வரவேற்கிறோம்.